நல்ல ஆவியில் நிரம்பி தேவ பிரசன்னத்துல மூழ்கி. எஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட். எங்களை அழைக்கிற தேவனே உயர்த்துகிறோம். அழைக்கிற தேவனே. ஒருவேளை நீங்க பவுலை போல அந்த நடுக்கடலை நீங்கள் மாட்டி தவிக்கல. உங்க வாழ்க்கையில அலைகள், காற்று, கடல் கொந்தளிப்பு, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தேவன் என்னை கைவிட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ என்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரல. நான் சொல்றேன், இல்ல, அழைத்தவர் கரை சேர்க்காமல் விட மாட்டார். உன்னை அப்படியே போற்ற மாட்டார். உன் மேல சில கீறுகள் படலாம், சில காயங்கள் உண்டாகலாம். ஆனா தேவன் அதுக்கு பேரு கைவிட்டதாக அர்த்தம் கிடையாது. பவுலோட கையில விரியன் பாம்பு கவ்வி காயப்படுத்தினது. ஆனா அதே கரத்தை கொண்டு கர்த்தர் அதே தீவுல அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். உன் காயங்கள் அநேகருக்கு மருந்தாக கர்த்தர் மாத்த போகிறார். Just lift up your hands. Lift up your hands. Sheba rakaba nushanda. ஆவியானவர் அசைவாடுகிறார். ரூகபா நஷந்தர. தேவனுடைய வல்லமை இறங்குது. நம்பிக்கை இல்லாத கூடாரத்தில் இருக்கிற மகனே, மகளே, நான் கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிப்பேன். இன்னும் கர்த்தரை உயர்த்துவேன். கீட்டரபா சந்தம். அப்படியே கீழ்ப்படுதலோட கையை மேல உயர்த்துங்களேன். 2 கை மேல உயர்த்துங்களேன். கண்களை மூடி கொஞ்ச நேரத்துக்கு வேற எதையுமே யோசிக்காதீங்க. இங்க ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். Yes, I see the spirit of the Lord is moving. Just lift up your hands. Stretch your hands toward heaven for a moment. Have the hunger, have the thirst for the touch of the Lord. பசி தாகம் உள்ளவர்களை கர்த்தர் தொட உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாகம் உள்ளவரை தொட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரீபா மா ஷாகபா ரூகபா ரேஹாதரபா. எல்லாமே முடிந்தது நினைக்கிறியா? இல்ல, இதுவே உனக்கு ஆரம்பம். இதுவே உனக்கு ஒரு புதிய துவக்கம், புதிய ஆரம்பம் தேவன் தருகிறார். லீபி கபா மா ஷதரபா. Spirit of God. Yes, yes, yes. The touch of heaven in this place. The touch of heaven. உங்க பிசிக்கல் ஏதோ ஒரு காரியம் நடக்குது. உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் நடக்குது. Something is happening on your body. Something is happening. The power of the Lord is tremendous in this place. Oh, we thank you, Lord. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? கதனா ஷகபரியதா. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Come on everybody. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். சொல்லுமா? இன்னும் துதிப்பேன். தலைக்கு மேல கையை உயர்ச்சி. Yes, you are coming out for the tent of hopeless. இன்னும் துதிப்பேன், ஞாதியின் வேதனை பெருகினாளோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை பெருகினாளோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடு
கொடுத்திடுவீர். சொல்லுங்க, உந்தன் தழும்புகளால் லாசருவே கர்த்தருடைய எழுப்புகிறார், மீண்டும் எழுப்பிடுவீர். அவருடைய தழும்புகளால் எஸ் மீண்டும் எழுப்பிடுவீர். Come on, yes. இன்னும் துதிப்பே. நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி come on church all together எல்லாம் அப்படியே ஆவியில நிரம்பி விடாம ஒவ்வொருத்தரும் எல்லா பலவீனங்களும் உடையுது, எல்லா வியாதிகளும் உடையுது. கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே இறங்குது இயேசுவின் நாமத்தினால. come on everybody, let the fire come on. பின்னாடி இருக்கிற எல்லாத்து மேலயும் those who are sitting in the back as well, come on receive. கண்களை மூடி விடாம லே கேச்சராஷே. இன்னும் பெற்றுக்கொள். வல்லமை இறங்குது. உங்க தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆவியானவர் நிரப்புகிறார். அனலாக come on at the back row, the fire is falling. yes இப்பவே receive shapakabariata lekabarihada. நல்ல ஆவியில நிரம்பி விடாம வயிற்றில் இருக்க எல்லா மருந்து வெளியாகுது. every poison in your belly is coming out. every poison எல்லா செய்வன பொருட்கள் உங்க இடுப்புல மறைந்திருக்கிற ஆவி வெளியாகுது, வெளியேற்றப்படுது. every poison is being flushed out. you demon come out of the children of God. கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு வெளியே வா. எல்லா தரித்திரத்தின் ஆவி வெளியேறு. every strong man, spiritual husband, come on. yes, I arrest you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவான் ஆவிகள் every strong man in the realm of the spirit, you are nothing in the name of Jesus. go barashanda. thank you Holy Spirit. நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு. the Lord has empowered you. ஜகேவே கீழே இறங்கி வா. உன்னை தாழ்த்து. humble yourself. come down. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் வெறும் தூசியும் குப்பையாகாம இருக்கிறேன். நான் இறங்குறேன் ஆண்டவரே, உம்மை கண்ணோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நம்ம வாசிச்ச மனாசே தேவன் எடுத்து மிகவும் அவனை தாழ்த்திய கெஞ்சினான் என்று எழுதப்பட்டிருக்குது. how long you want to go through the same situation? எத்தனை நாள் இதே நீங்க go through பண்ண போறீங்க? God is offering an end for it. அதுக்கு ஒரு முடிவை தர விரும்புகிறார். உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை அன்றி வரை வழி இல்லை. நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, பெருமை, அந்த அனுபவம் எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறேன் ஆண்டவரே. நான் தூக்கி போடுறேன். உமக்கு முன்பாக நான் அடங்கி வரேன், கீழே இறங்கி வரேன்னு சொல்லுங்க. நான் இறங்கி வருகிறேன் ஆண்டவரே, நான் இறங்கி வரேன், என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. என்னோட சித்தம் எனக்கு வேண்டாம், உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் நடக்கட்டும். என் விருப்பங்கள், என் ஆசைகள் அல்ல, உங்க விருப்பம், உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு நேராக. come on, I want to open your mouth and pray. It's not me, but you should be praying. நீங்க ஜெபிக்கணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன். இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும். இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும். இந்த குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் ஆண்டவரே. இந்த கஷ்டம் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் ஆண்டவரே. கேளுங்க. செபிங்கள, சத்தத்தை உயர்த்தி செபிங்க. பயப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வழியை அழைக்க விரும்புகிறார்.
வெளியே அழைக்க விரும்புகிறார். எஸ், அந்த கூடாரத்தை விட்டு வெளியே கூப்பிட விரும்புகிறார். எஸ், கம் ஆன் எவரிபடி, ப்ரே ப்ரே ப்ரே. there's an anointing on you. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. ஐயா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணை ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ப்ரே பண்ணுங்க, அப்படியே லேகா பா மா கா பா. நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை, இது ஜெபிக்கிற நேரம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண நான் செவி கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு தந்தார் இல்லையா? humble and pray, humble and pray. What is your need? What is your need? What is your need? Just pray. Say, Lord, I humble myself. உம்மாலே ஆகும், உம்மாலே மாத்திரமே இது ஆகும். நீர் மாத்திரம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா பேசுங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க, விடுதலை, இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை தாங்க, இந்த வலி வேதனை விடுதலை தாங்க. அந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, அந்த வயிற்று வலி, முட்டி வலி எல்லாம் மறையட்டும். இன்றைக்கு மறையட்டும், இன்றைக்கே மறையட்டும், இன்றைக்கு அது மறைந்து போகட்டும். அந்த ஆஸ்மா வியாதி ஒரு முடிவுக்கு வரும் இன்னைக்கு. லங்ஸ் இருக்க வியாதி ஒரு முடிவுக்கு வரும் இன்னைக்கு. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் தொழில கர்த்தர் கரம் வரணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், பெருக்கத்தை கொண்டு வரணும். கேளுங்களேன், வாய்களை திறந்து pray pray. You are not far from God, you are near to the Lord. As you standing in the presence of God, pray pray. கேளுங்க, ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஆவிக்குரிய மரணத்தை கடந்து போறியா? வெளியே வா, கல்லறை விட்டு வெளியே வா. லாசருவே, உன் கல்லறையின் கல்லை கர்த்தர் புரட்டி விட்டார். You are coming out, you are coming out, you are coming out, you are coming out. All of you are in the presence of God. நீங்க எல்லாமே அவர் சமூகத்தில் நிக்கிறீங்க. The glory of God is here. கர்த்தருடைய மகிமை இருக்குது. Just pray, keep pray, keep pray, keep pray, pray. லேகே பா மாஷா. இந்த மாத இளைப்பாறுதலை பார்க்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரின் இடத்துல வாருங்கள், அளித்தரலவா நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்ன தேவன் அங்க இருக்கிறார். கேளுங்க கேளுங்க. Humble yourself and begin to pray. Humble yourself and begin to pray. Every poison are leaving you. I'm telling you. வந்தபடி போக போறதில்ல, வந்தபடி போக போறதில்ல. I see the Lord has released his angels to your place. நீங்க எங்க நிக்கிறீங்க? கர்த்தர் தூதர்களை அனுப்பியிருக்கிறார், தூதர்களை அனுப்பியிருக்கிறார், தூதர்களை அனுப்பியிருக்கிறார். உன் காரியமாய் அவர்களை தொடுகிறார்கள். உன் காரியமாய். I can tell you something. உங்க ஷோல்டர்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏன் தெரியுமா? That is the hands of the angels on you. கர்த்தரின் தூதர்கள் கூட ஆரம்பித்திருக்கிறார். I see the power on you. நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி let it happen, let it happen. அது நடக்கட்டும், நடக்கட்டும். கர்த்தரின் தூதர்கள் காரியங்களை செய்யட்டும். Let the angels touch you. Let them have their hands on you. Let the angels have their hands on you. Oh Rashaba. பணியிட தூதர்களை அனுப்பி இருக்கிறார். Ministering angels are there. Leke musha taraba. Lo rakabara. உன் கால் கல்லில் இடராமல் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தூதர்களை அனுப்பி இருக்கிறார். Have sent angels to take charge over you, to charge over you. Kokara shaba. நல்ல கையை மேல உயர்த்தி நல்ல ஆவியில் நிரம்பி விடாம விடாம லேமே கேபனா ஷாண்டா. நல்ல ஆவியில் நிரம்பி கையை நல்ல ஆவியில் நிரம்பி உயர்த்தி. Come on everybody, let the presence of the Lord, let the presence of the, come on everybody. Yes 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 yes. நல்லா நான் சொல்றேன், நீங்க விடுதலை ஆகுறீங்க, வெளியே வருங்க, கல்லறை விட்டு வெளியே வருகிறீங்க. கையை மேல உயர்த்தி கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். சொல்லுமா? Shekara Shehebirianta. Come on. சத்தமா பாடுங்க. எதிர் கல்லறையின் நல்லா. இது ஒரு மறக்க முடியாத இரவாய் மாறட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறார்.
எகிப்திலிருந்து வெளியே அழைக்கிறார். உன்னை நேசிக்கிற தகப்பன். Come on. நல்ல ஆவில Come on, everybody. நல்ல ஒரு பதவி கொடுக்கலாமா? நன்றி தகப்பன். கையை அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? மலை உயர்த்துங்க. பிதாவே, இந்த நாளில் முதலிக்கிற பிள்ளைங்கள் வீட்டுக்கு வெறுமையை திரும்புவதல்ல, ஜகேவி கீழே இறங்கி வா சொன்ன தேவன், நான் உன் வீட்டுக்கு தங்கணும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களோட இன்னைக்கு வருகிறார். கர்த்தர் உங்க வீட்டுக்கு வர. ஓபேத் ஏதோம் வீட்டில் தேவன் பிரசன்னம் இருந்தது. அவன் ஐஸ்வர்யமாய் கர்த்தர் மாற்றினார். ஜகேவி வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்தார். ரட்சிப்பு வந்தது. ஏதோ ஒன்று நடக்க போது. இந்த மாதம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் இளைப்பாறுதல். He's giving you rest. நீ போராடினதெல்லாம் போதும். இனி நான் பார்த்துக்கொள்றேன். நீ ஓய்வு எடு, நான் பார்த்துக்கிறேன். நீ யோசிச்சது போதும், நீ அழுதது போதும், இனி நான் பார்த்துக்கிறேன் சொல்றேன். நான் உனக்காக செய்து முடிக்கிறேன். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். உன் கடன் பிரச்சனையை குறித்து நீ பயப்படாத. உன் வியாதியை குறித்து நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கொள்றேன் தேவன் சொல்லுகிறார். உனக்கு நான் இளைப்பாறுதலை தரேன் தேவன் சொல்லுகிறார். உன்னை விட்டு போன ஆட்கள் திருப்பி வருவாங்களா இல்லையே கவலை இருக்கிற, கவலைப்படாத. நான் இழந்ததை திருப்பி கொடுக்கிற தகுதி தேவனாக இருக்கிறேன். I am the God of again, he says. நான் மீண்டுமாய் மறுபடியும் மீட்டு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். Just believe. You are walking out from this place with faith. You are walking out with faith, having hope that God has done it for you. நீங்க இங்கிருந்து போகும் பொழுது விசுவாசத்தோட போறீங்க. கர்த்தர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோட. Yes, he has done everything for you. உனக்காக ஒரு பந்தை ஆயத்தம் எடுத்து வைத்திருக்கிறார். உன் தலையை உன் சத்துருக்களுக்கு முன்பாகவே அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். We thank you, Jesus. Thank you for calling us out. எங்களை வெளியே அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் நிச்சயமாய் உயர்த்தப்படும் ஆண்டவரே. உயர்த்தப்பட்டு கொண்டிருக்குது அன்றே. எல்லா மகிமைக்கும் நீர் பார்த்தீர். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.